திருவாரூர் டிசம்பர் 27, 25, 2025. நினைக்காதவர்கள் என்ன செய்வது? 1796வது கதை. தட்சிணாமூர்த்தி மடத்தில் அமர்ந்து தியானம் செய்யலாம் என்று இணையதளம் தூண்டியது. சார், நான் அங்கே அழைத்து போகிறேன் என்று காலங்காத்தாலே வில்சன் அழைத்து போனார். அப்போது தியான மேட்டரை பற்றி தெரியாது. இப்போதுதான் இன்டர்நெட்டில் படித்து தெரிந்து கொண்டேன். காலை 7 மணிக்கு பக்கத்தில் 8 மணிக்குள் அங்கே போனோம். நல்ல அழகான குளிர். மடத்தின் கூரை 40 அடி உயரத்தில் இருந்தது. அதன் கீழ்ப்பரப்பில் தட்சிணாமூர்த்தி குரு அவர்கள் ஆற்றிய அதிசய செயல்களை பற்றி படங்களை வரைந்திருந்தார்கள். உள்ளே கால் எடுத்து வைப்பதற்கு மேல்மருவத்தூர் கேப்டன் பரிசளித்த ஷூவை கழட்டினேன். அந்த ஷூ அணிந்து கொண்டால் நாம் நடக்க வேண்டியதில்லை, அதுவே நடக்க வைக்கிறது. உள்ளே போகும்போது வில்சன் ஒரு அற்புதமான புத்தகத்தின் நினைவு வரச் செய்தார். அவர் அந்த புத்தகத்தை படித்திருக்க மாட்டார். சார், இந்த மடத்துக்குள்ளே வருபவர்கள் 48 நாள் தங்கி தூங்கி எழுந்து செல்வார்கள் தெரியுமா? அவர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை என்றார். அப்படிங்களா வில்சன்? ரொம்ப சந்தோஷம். எதுவும் நினைக்காதவங்க என்ன செய்யறது என்றேன். வில்சன் 3வது படியில் கால் வைக்க தூக்கிய காலை அப்படியே காற்றில் நிறுத்தியவாறு என்னை திரும்பி பார்த்தார். அப்படி இருந்தால்தான் பிரச்சனையே இல்லைங்களே சார் என்றார். நீங்கள் நினைப்பதையெல்லாம் நம்ப வேண்டாம் என்கின்ற ஜோசப் இங்வெயின் எழுதிய புத்தகம் தானே அப்பா உங்கள் மனதில் வந்தது என்று மின்னலை கேட்டாள். எக்ஸாக்ட்லி என்றேன்.